Praise the Lord. கர்த்தரை ஆராதிப்போம். அவர் நம்முடைய பலன். அன்னைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தார். இன்னைக்கு நாம் ஆராதிக்கும் பொழுது நம் இருதயத்திலே வந்து வாசம் பண்ணுவார். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. இயேசுவே, அன்னைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீர். அன்னைக்கு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் முது மகிமை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு முது பிள்ளைகள் இந்த கால வேளையில் ஆராதிக்கும் பொழுது முது மகிமை வெளிப்படட்டும். அவர்கள் இருதயத்தில் இறங்கி வந்து வாசம் பண்ணுங்க. அவருடைய பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாம் நீங்கட்டும். நீர் அப்படி செய்ய போவதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் இன்றைக்கும் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. தேவ மக்களே, கர்த்தர் நம்முடைய உள்ளத்திலே வாசம் செய்ய விரும்புகிறார். அதுதான் மிக முக்கியமான காரியம். அன்னைக்கு தேவ ஆலயத்தில் அந்த திரைச்சீலை ரெண்டாக கிழிந்ததுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் இன்னைக்கு கட்டடத்தில் வசிக்கலை, நான் உனக்குள்ள வசிக்கணும். அதுக்கு தான் அது கிழியப்பட்டது இல்லையா? இனி இதை யாரும் தடுக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது. ஒரு மனுஷன் ஒரு மனுஷி இயேசு வேணும்னு சொல்லியாச்சுன்னா கர்த்தர் அங்கே தான், அவங்க இருதயத்தில் தான் தங்குறார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அத்தியாயம் 28ஆம் வசனத்தை எடுப்போம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். தீர்க்கதரிசி மூலம் ஒரு அற்புதமான தெளிவான ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை, யாருடைய ஆவி? கர்த்தருடைய ஆவி. அந்த ஆவியை ஊற்றாராம். கொஞ்சம் கவனிக்கணும். மாம்சமான, இப்ப எல்லா மனுஷனும் மாம்சத்துல தானே இருக்கிறான், மாம்சம் தானே இருக்கு. என்ன சொல்ல வராரு? யாரும் வேறு மனுஷனா தெரியல, ரோபோட்டிக்கா இல்லை, எல்லா மனுஷனும் சதை எலும்பு இதில் தான் இருக்கிறான். அப்போ இவர் என்ன சொல்ல வர விரும்புகிறாரு? இல்லையா? நான் மாம்சமான யாவர் மேலும். அப்போன்னா அப்போ மாம்சம் இல்லாத ஒரு ஆள் இருக்கு. அப்போ எதை மாம்சம்னு சொல்கிறாரு, எதை மாம்சம் இல்லைன்றாரு? நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த வார்த்தை, இந்த வசனம், இந்த அதிகாரத்தில் கொஞ்சம் மேலேருந்து வாசிக்கணும், அப்போ தான் அது வழங்கும். அப்போ கவனிச்சிங்கன்னா இவர் எதை பற்றி சொல்கிறாருன்னா இருதயத்தை பற்றி சொல்கிறாரு. இருதயம் அங்கே சதைகளாக இருக்கு இல்லையா? சாஃப்ட் டிஷ்யூ, அவ்வளோ சாஃப்ட் டிஷ்யூ இல்லையா? அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த சாஃப்ட் டிஷ்யூவை எக்ஸாம்பிளாக எடுத்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த சாஃப்ட் டிஷ்யூ எவ்வளோ அது மென்மையாக இருக்குதோ அதை போல் நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ளே மென்மையாக இருக்கணும். கர்த்தர் சொல்கிறத கேட்கணும். கர்த்தர் நோன்னு சொன்னால் அதை விட்டு விலகி போகணும் இல்லையா? அந்த சாஃப்ட்னஸை இன்னும் பல காரியத்தில் நம்ம விளக்குவரை கொடுக்கலாம் இல்லையா? அது எதை காமிக்குதுன்னா, அது அவ்வளோ சாஃப்ட் டிஷ்யூ, அவ்வளோ மென்மையாக இருக்கும். அதை எதை காமிக்குதுன்னா, கிறிஸ்தவ ஜீவியத்தை காமிக்குது, குணத்தை காமிக்குது இல்லையா? அந்த தாழ்மை உள்ளத்தை காமிக்குது. அதை தான் அந்த சாஃப்ட்னஸ்ன்னு சொன்னது இல்லையா?
கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற இருதயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் அந்த மாம்சமான யாவர்னு சொல்கிறது. அதுதான் மாம்சமான இருதயம். அப்போ பாருங்க, இருதயம் எப்போ ஃபங்க்ஷன் ஆகுது? இந்த சாஃப்ட் டிஷ்யூ இருக்கிறனால ஃபங்க்ஷன் ஆகுது. அதே இருதயத்துக்குள்ள கல் போல ஆடாக இருக்கிற ஒரு டிஷ்யூ இருந்துச்சுன்னா ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகாது. ஆனால் இவர் என்ன சொல்ல வராரு இந்த தீர்க்கதரிசி, உங்கள் இருதயத்தை இப்போ நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்க? கல்லாக்கி வச்சுருக்கிறீங்க. இப்போ அந்த வார்த்தை சொல்லுது பார்த்தீங்களா, மாம்சமான யாவர் மேலும். அப்போ மாம்சம் இல்லாதவர்கள்னு ஒரு கேட்டகரி இருக்குது. இந்த வசனத்திலேருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ மாம்சம் இல்லாதவர்கள்னா யாரை பற்றி சொல்லுதுன்னா, இந்த கடின இருதயம், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது இல்லை ஐயா. அவங்க 10 பேரை பார்த்து கீழ்ப்படுகிறவங்க. 10 பேருக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் வாழ்க்கைன்னு தீர்மானம் பண்ணுறவங்க. கர்த்தர் எனக்கு என்ன வச்சுருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறாரு, நான் தேவ சமூகத்தில் போகணும், வேத வார்த்தை எடுத்து வாசிக்கணும், இன்றைக்கி கர்த்தர் என்கிட்ட என்ன பேசுகிறாரு, அதை எடுக்கிற ஒரு அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த மாம்சமான யாவர். அங்கே தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். ஏன் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இல்லை? பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் இருந்ததுன்னா அந்த தெளிந்த புத்தி இருக்கும், அந்த பயம் இருக்காது, கலக்கம் இருக்காது. எதுக்கெடுத்தாலும் மூர்க்கம், எதுக்கெடுத்தாலும் எரிச்சல், எதுக்கெடுத்தாலும் சில பேர் பாருங்கள், எதுக்கெடுத்தாலும் பயப்படுவாங்க. வண்டியில் போகிறதுக்கு பயப்படுவாங்க. ஐயோ ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா. எதை குறித்து பலவிதமான பயம், கலக்கம், வாழ்க்கை குறித்து பயம். ஏன் இது இருக்குது? உள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் எப்போ வருவார்? உன் இருதயம் மாம்சமான இருதயமாக இருக்கணும். மாம்சமானனா கர்த்தர் விரும்புகிற இருதயம், கர்த்தர் தங்குகிறதுக்கு எதுவாக இருக்கணும். கடின இருதயத்துக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ண முடியாது. இன்னைக்கு காலையில் தேவ மக்களே, உங்கள் இருதயத்தை ஆராய்ஞ்சு பாருங்கள். சில பேரை பற்றி கடின இருதயம், சில பேரை பற்றி குறை பேசிக்கிட்டே இருப்போம் பாருங்கள். இன்னும் சில பேருக்கு ஊழியக்காரர்களை பற்றி குறை பேசணும்னா அப்படியே அல்வா அப்படி எடுத்து வாயில் வச்சு அப்படி சாஃப்டாக உள்ளே போகும் பாருங்கள், நழுவிட்டு உள்ளே போகும் பாருங்கள். அது போல் ஊழியக்காரங்களை பற்றி பேசுகிறது, அதை பற்றி பேசுகிறது, இவங்களை பற்றி பேசுகிறது, அவங்கள பற்றி எல்லாத்தையும் நியாயம். அவங்கள இதனால தான் நான் ஒதுக்கி வச்சுருக்கிறேன், அவங்க செய்கிறது இது சரியில்லை, அது சரியில்லை. இல்லை, நீ கர்த்தர்கிட்ட போனால் நீ எதை வைக்கணும் எதை வைக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லுவார். அதுதான் உனக்கு லாபம். நீ அவர்களை பற்றி இவர்களை பற்றி பேசுறது லாபம் இல்லை. நான் கடவுளுடைய பிள்ளை, கர்த்தர் என்கிட்ட என்ன விரும்புகிறாரு, நான் என்ன செய்யணும், கர்த்தர் தங்கணுமே எனக்குள்ள, கர்த்தர் என் இருதயத்தில் தங்கணும், அதுதாங்க லாபம். இன்னைக்கு நீ சபைக்கு போகிற, தசம பாகம் கொடுக்குற, அதை செய்கிற, இதை செய்கிற. இன்னைக்கு ஒரு கேள்வி, இந்த கேள்வியோடு முடிக்கிறேன். கர்த்தர் உன் இருதயத்தில் தங்குறாரா, இருக்கிறாரா? இல்லைன்னா லாபம் இல்லை. நீ பைபிள் சொல்லுது, வேற வசனம் சொல்லுது, நீ உலகத்தை ஃபுல்லாக ஆதாயப்படுத்தலாம். உன் பின்னாடி உனக்குன்னு கை தட்டுறதுக்கு 1000 இல்லை 10,000 பேர் இருக்கலாம். ஆனால் நீ நினச்சிட்டு அது லாபம், அது லாபம் இல்லை, நஷ்டம். நீ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதான் லாபம். நீ இந்த பூமியே நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா லாபம் என்ன? அதை அவங்கள சம்பாதிச்சிருக்கிற, இவங்கள சம்பாதிச்சிருக்கிற, ஆள் பலம் அந்த பலம், ஆனால் இருந்து என்ன பிரயோஜனம்? நீ உள்ளத்தை நஷ்டப்படுத்துறியே, உன் வாழ்க்கையை நஷ்டப்படுத்துறியே. அப்போ இன்னைக்கு கவனிங்க, தயவு செய்து இருக்கிற இடத்துல எல்லாரும் கரங்களை உயர்த்தி, இயேசுவே நீ என் இடத்துல வந்து தங்குங்கப்பா, நான் உங்களுக்கு கீழ்ப்படுவேன். உங்கள் வார்த்தையை நான் என் வாழ்க்கையில் எடுத்து மேன்மைப்படுத்துவேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Bye bye.